வணக்கம். முன்னர் ஒரு நாள் நாற்றம் என்கின்ற சொல் துரதிர்ஷ்டமான ஒரு சொல்லாக இருக்கிறது என்று பார்த்த ஞாபகம் உங்களுக்கு இருக்கலாம். இன்று அதிர்ஷ்டம் பெற்ற ஒரு சொல்லை பற்றி பார்ப்போம். கழித்தல் என்கின்ற சொல் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும். இந்த கழித்தல் என்கின்ற சொல் முன்னைய நாட்களிலே கள்ளுண்டு கழித்தல், சிற்றின்பத்தில் மகிழ்தல், மயக்கத்தில் இருத்தல் என்கின்ற பொருளிலேயே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது விரும்பத்தகாத விடயங்களில் மகிழ்ச்சி அடைவதையே கழித்தல் என்கின்ற சொல் குறித்திருக்கின்றது. கழித்தல் என்கின்ற சொல்லே கள் என்கின்ற அடிச்சொல்லில் இருந்து பிறந்த சொல்தான். அதனாலே தான் கழித்தல் அவ்வாறான விடயங்களுக்கு பயன்பட்டிருக்க வேண்டும். உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கில் காமத்துக்குண்டு என்று திருக்குறள் பேசுகின்றது. களிவந்த சிந்தையோடு உன்கழல் கண்டு கலந்தருள என மாணிக்க வாசகர் பேசுகிறார். இரண்டுக்கும் வித்தியாசம் இருப்பதனை நீங்கள் உணர முடியும். முன்னைய திருக்குறளிலே கழித்தல் என்கின்ற சொல் பெற்ற இடத்தை காட்டிலும் மாணிக்க வாசகரினுடைய பாடலிலே அந்த சொல் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மாணிக்க வாசகர் அதனை மகிழ்ச்சி என்கின்ற அர்த்தத்திலே, அதாவது விரும்பத்தக்க மகிழ்ச்சி என்கின்ற அர்த்தத்திலே தான் பயன்படுத்துகிறார். இறைவனோடு ஈடுபட்டு மகிழ்தலை குறிக்க அவர் கழித்தலை பயன்படுத்துவதனை பார்க்கிறோம். உள்ளத்து உள்ளாய் மன்னும் உத்தரகோச மங்கைக்கு அரசே, கள்ளத்து உள்ளேற்கு அருளாய் களியாத களி எனக்கே. களியாத களி எனக்கே என மாணிக்க வாசகர் இன்னொரு பாடலிலே பேரின்பத்தை குறித்து கழித்தல் என்கிற சொல்லை பயன்படுத்துவதனை பார்க்கிறோம். ஆகவே இங்கே கழித்தல் என்பது விரும்பத்தகாத மகிழ்ச்சி என்கின்ற நிலையிலிருந்து விரும்பத்தக்க போற்றுதற்குரிய மகிழ்ச்சியை குறிப்பதற்காக மாறி வந்திருக்கின்ற அதிர்ஷ்டவசமான நிலையை பார்க்கிறோம். தற்காலத்திலே நாங்கள் கழித்தல் என்பதனை பெரும்பாலும் எமது நடைமுறை வாழ்க்கையிலே பயன்படுத்துவது இல்லை என்றுதான் சொல்லலாம். ஆனால் இலக்கிய வழக்கிலே மிகுந்த உயர்ச்சியான பொருளிலேயே நாங்கள் கழித்தல் என்பதனை பயன்படுத்துகின்றோம். பார்ப்பது, கேட்பது என்பவற்றால் மகிழ்ச்சி அடைதல் என்பவற்றை குறிக்க இன்று கழித்தல் பயன்படுகின்றது.